இப்போது ஜென்ரலாகவே சொசைட்டியில் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஒப்பீனியன் இருக்குது சார். அந்த ஒரு சப்ஜெக்டோடைய ஒரு கான்செப்டோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது உங்கள்கிட்ட நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் சார். ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னா நம்ம பொதுவாகவே ஒரு மனித வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற எல்லா விஷயங்களில் ஆர்டிஸ்ட் இருக்காங்க சார். இப்போ எல்லார் மனசுலையும் எங்கே பார்த்தாலும் நீங்கள் என்ன பார்க்க முடியும்னா, இப்போ எல்லா ஃபீல்டும் மாறிட்டுருக்கு, டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்கு, ஏஐ, இமேஜ் ஜென்ரேஷன், அதே மாதிரி டிஜிட்டல் டூல்ஸில் வரைகிறது, இது மாதிரி பல விதங்களில் மாறி இருக்குது சார். இப்போ ஒரு மெட்டீரியலில் வரைகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணதாகவே இருக்கட்டும், ரெண்டுமே மாறி இருக்குது சார். இந்த வளர்ச்சிகளை குறித்து இது நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? ஒரு விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக நம்ம அதை யூஸ் பண்ண போனோம் அப்படின்னா, நமக்கு அந்த க்ரியேட்டிவிட்டி நாலேஜ் இருக்கணும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் அது ஒரு டூல்ஸ் தான். ஹலோ எவ்ரிவன், ஐம் யுவர் ஹோஸ்ட் அர்ஜுன் அமால்வார். இன்றைக்கி நம்ம விஷுவல் பாட்காஸ்ட்டில் இருக்கிறோம். we are going to interview மிஸ்டர் தமிழ்வாணன் சார். எங்களை பல விஷயத்தில் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு, ஆர்டிஸ்டிக் அண்ட் அதர்வைஸ். ஸோ இன்றைக்கி we are going to interview him. I am very excited about it. சார், நான் ரொம்ப நாளாக கேட்கணுன்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, நீங்கள் அகாடமிக் லைன்லையும் டீச் பண்ணுறீங்க, பட் அதர் தேன் தட் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் உங்கள் பேஷனை பர்சூ பண்ணுறது இருந்திருக்கும் சார். அது குறித்து நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம். இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. என்னென்னா, ப்ராக்டிக்கலாக நம்ம டீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை நான் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போல்லாம் ஸோ கிளாஸ்லேயே இருக்கட்டும், வீட்லேயே இருக்கட்டும், ஸோ நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு நிறைய ஆர்டர் ஒர்க்ஸ் வரும். ஸோ அப்படியும் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். அது இல்லாமல் ஸோ மாணவர்களுக்கு நம்ம டீச் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ எந்த ஒரு ப்ராக்டிக்கலாக இருந்தாலும் ஸோ நான் டீச் பண்ணும்போது நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ்லேயே இருப்பேன். ஸோ அதனால் அது பசங்களுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணுற மாதிரி தோணலாம். ஓகே சார். இப்போது ஜென்ரலாகவே சொசைட்டியில் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஒப்பீனியன் இருக்குது சார். அந்த ஒரு சப்ஜெக்டோடைய ஒரு கான்செப்டோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது உங்கள்கிட்ட நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் சார். ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னா நம்ம பொதுவாகவே ஒரு மனித வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற எல்லா விஷயங்களில் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ ஒரு பல்லு வளர்க்குறோம் அப்படின்னாலே அதில் அந்த ஒரு பேஸ்ட்டில் ஒரு நேம் இருக்கும், அது ஒரு ஆர்டிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறாங்க. ப்ரஷில் ஒரு நேம் இருக்கும், அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறாங்க. நம்ம போடுற ஷர்ட்டில் பிராண்ட் இருக்கும், அந்த பிராண்டு நேம் ஆர்டிஸ்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. ஷர்ட்டில் இருக்கிற டிசைன் ஒரு ஆர்டிஸ்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆர்ட் இல்லாத பிளேஸே இல்லை. எல்லாத்துலேயும் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு ஒர்க் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதை நம்ம யோசிக்கிறதில்ல, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அப்போது அது நம்மளை சுற்றி தான் இருக்குது, ஆனால் இன்விசிபிளாக இருக்குது. ஆர்ட்டை சுற்றி தான் நம்ம இருக்கோம் எல்லாமே. ஓகே. ஏன்னா இப்போ என்ன பார்க்க முடியுதுன்னா, நிறைய யங் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அவங்க அவங்களுக்கு உள்ளே ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்க அதில் பேஷனேட்டாக இருக்காங்க. பட் அதில் நிறைய ஒரு டவுட்ஸு, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை இருக்கும். அவங்களுக்கு உங்கள் அட்வைஸ் என்ன சார்? முதல்ல ஆர்ட்டை விரும்பிட்டாங்க, ஆர்ட் வரையணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கனாவே, ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ முதல்ல அதெல்லாம் வரையணும். ஏன்னா ஆர்ட்டுனா ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை தான் வரையணும், அதுதான் ஆர்ட்னு அப்படி கிடையாது. ஒரு பேப்பரை பேப்பர் துண்டை எடுத்து அந்த துண்டை கசக்கி அப்படி ஓரம் வச்சுட்டா கூட அதை பார்த்து ரசித்து வரையணும். ஒரு கிளாத் இருக்குன்னா அந்த கிளாத்தை பார்த்து வரையணும், ஒரு பேக் இருக்குன்னா பேக்கை பார்த்து வரையணும். ஸோ எந்த ஒரு பொருளை பார்த்தாலும், எந்த ஒரு இடத்துல எது பார்த்தாலும் அதை நம்ம ரசித்து விரும்பி வரைய ஆரம்பித்தாலே அவங்களுக்கு ஆர்ட் சீக்கிரமாக இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அப்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப் மோர் தேன் ஜஸ்ட் அ ஒர்க் அப்படின்றது நான் கற்றுக்குறேன் சார். நான் கண்டிப்பாக சார், இப்போ நீங்கள் பல ஸ்டூடெண்ட்ஸ் டீச் பண்ணியிருப்பீங்க, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் டீச் பண்ணுறதுல உங்களுக்கு மோஸ்ட் சாட்டிஸ்ஃபையிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மொமெண்ட்னா ஒரு என்ன சார் சொல்லுவீங்க? இது எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸ் தான், கண்டிப்பாக அதை சொல்கிறேன் நான். என்னென்னா, நம்ம என்ன தான் ஒரு ஓவியம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி வரைஞ்சி அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனாலையும், ஸோ ஒரு மாணவனுக்கு ஒரு
என்கிட்ட இருக்கிற ஒரு கலையை வந்து ஒரு மாணவனுக்கு கடத்துறது ரொம்ப கஷ்டம். ஸோ கண்டிப்பாக கடத்திட்டோம் அப்படின்னா நம்மளால் ஒரு பையன் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறான், ஒரு விஷயம் கற்றுக்கிட்டான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே, அவன் ஒர்க் பண்ணிட்டாலே அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஒரு உண்மையான ஒரு ஆசிரியர் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்கில்லை வந்து மாணவனுக்கு கடத்தணும். எப்போ ஒரு மாணவனுக்கு ஒரு ஆசிரியர் நம்ம கூட ஸ்கில்லை கடத்துகிறாங்களோ அவங்க தான் வந்து உண்மையான ஆசிரியர். ஸோ நான் வந்து அந்த நேரத்தில் நிறையா விஷயம் நான் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் சொல்லி தருவேன். இருந்தாலும் அவங்க வந்து என்னவாவது நமக்கு பேசிட்டு போட்டோம், நம்மளை என்னவாவது சொல்லட்டும், ஆனால் அவனுக்கு நான் வந்து சொல்லி தரணும். ஸோ எப்படி சொல்லி தர முடியுமோ அந்த விதத்தில் நான் சொல்லி தரணும்னு நினைப்பேன். ஸோ அதில் வந்து நிறைய வந்து வரைய தெரியாத பசங்க கூட வரைஞ்சிருக்கானுங்க. அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக சார். ஏன்னா நம்ம டீச்சர் என்ன நினைக்கிறாங்கன்னு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாது. ஆனால் இப்போ அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்க வியூ பாயிண்ட் எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ தட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல்னு நான் நினைக்கிறேன் சார். சார் இப்போ வந்து எல்லார் மனசுலையும் எங்கே பார்த்தாலும் நீங்கள் என்ன பார்க்க முடியும்னா, இப்போ வந்து எல்லா ஃபீல்டும் மாறிட்டுருக்கு, டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்கு, ஏஐ, இமேஜ் ஜென்ரேஷன், அதே மாதிரி டிஜிட்டல் டூல்ஸில் வரைகிறது, இது மாதிரி பல விதங்களில் மாறி இருக்குது சார். இப்போ வந்து ஒரு மெட்டீரியலில் வரைகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணதாகவே இருக்கட்டும், ரெண்டுமே மாறி இருக்குது சார். இந்த வளர்ச்சிகளை குறித்து இது நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? இல்லை, வளர்ச்சின்றது வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஒரு அறிவு இருக்கணும். ஸோ அந்த அறிவை முதல்ல வளர்த்துக்கணும். ஒரு விஷயங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம அதை யூஸ் பண்ண போனோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி நாலேஜ் இருக்கணும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் அது வந்து ஒரு டூல்ஸ் தான். அந்த டூல்ஸை பயன்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு க்ரியேட்டிவ் இருந்தால் மட்டும் தான் பயன்படுத்த முடியும், இல்லைன்னா பயன்படுத்த முடியாது அதை. அதனால் முதல்ல வந்து நம்முடைய க்ரியேட்டிவிட்டியை வளர்த்துக்கிட்டால் எந்த ஒரு டெக்னாலஜி வந்தாலும் அது வந்து நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்போது வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக அது இருக்கும், இல்லைனா அது ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சார் இப்போ வந்து நீங்கள் இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் அபவுட் த டூல்ஸ். அந்த ஆர்டிஸ்ட் அவன் எப்படிப்பட்ட பர்சனாக இருக்கிறாங்க, அவங்க க்ரியேட்டிவிட்டி வந்து இங்கே மேட்ரு ஆகுதுன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து ஏஐ, இப்போது மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் வந்து கமிஷன் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க. இப்போது நிறைய இது ஏஐ யூஸ் பண்ணியே பண்ணுறாங்க அப்படின்ற போது அப்போ அவங்களுக்கு ஒர்க் கிடைக்கிறதோ இல்லை அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதோ ஒரு டிஃபிகல்ட்டி ஆகுது சார். இது குறித்து என்ன நினைக்கிறீங்க? இது என்னென்னா, இப்போது ட்ரெண்டிங்கில் வந்து ஏஐன்னு நிறையா போயிட்டுருக்கு. எங்கள் காலகட்டத்தில் நாங்கள் ஓவியம் கற்றுக்கிற காலகட்டத்தில் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட போய்ட்டு அசிஸ்டண்ட்டாக வேலை செய்யணும். அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வேலை செஞ்சால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்கிற நாலேஜை வந்து நாங்கள் வாங்கிக்கணும். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னா அப்போல்லாம் வந்துட்டு நிறைய புக்ஸில் ட்ராயிங்ஸ் இருக்கும். நிறைய பிக்சர்ஸ் வந்து புக்ஸில் தான் வரும். ஸ்டுடியோவுக்கு போய் ஃபோட்டோ எடுத்து வரைய முடியாது. அப்போது நல்ல நல்ல புக்ஸுங்கெல்லாம் தேடி போவோம். அப்போல்லாம் ஏஐ கிடையாது எங்களுக்கு. ஸோ தேடி போய் எங்களுக்கு தேவையான விஷயங்களை அதுலேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதுலேருந்து ட்ராயிங் பண்ணி அது வந்து ஒரு பெயிண்டிங்காக மாற்றுவோம். அதுக்கப்புறம் காலகட்டத்தில் என்ன வந்ததுன்னா யூடியூப் வந்துச்சு. ஸோ நிறைய வந்து பிக்சர்ஸ் வந்தது நெட்டில் பிக்சர்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி எங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி, ஸோ நாங்கள் யோசித்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ட்ராயிங் பண்ணி அதை ட்ராயிங்காக அது பெயிண்டிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறையா யூடியூப் வந்துருச்சு. இப்போது நாங்கள் போய் கஷ்டப்பட்டு கற்றுக்கிற காலகட்டமெல்லாம் போய் ஸோ டேரெக்டாக வந்து யூடியூப் வந்தோடனே நம்ம என்ன வேணுமோ அது யூடியூப்பில் வந்து நம்ம டைப் பண்ணோடனே அதுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் வீடியோஸ் எல்லாம் நிறைய வந்துடும். அதை பார்த்து கற்றுக்கிட்டாங்க. இப்போது அப்படியே வரும்போது தான் இப்போ வர காலகட்டத்தில் ஏஐ வந்திருக்கு. ஸோ பேசிக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசிக்காக வந்து அந்த வரைகிற நாலேஜோ, ஸோ நீங்கள் என்ன ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்களோ அது சம்மந்தமான ஒரு க்ரியேட்டிவிட்டி நமக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஏஐ டூல்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னுடைய விஷயம். ஸோ பேசிக்காக நம்ம க்ரியேட்டிவாக இருக்கணும். அதுக்கு உண்டான வழிகள் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா எதுவாக இருந்தாலும் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம். சார், நீங்கள் ஒர்க் பண்ணதில் உங்களுக்கு மோஸ்ட் டிஃபிகல்ட் சேலஞ்சிங் பீஸ் ஆஃப் ஒர்க்குன்னு நீங்கள் எது சொல்லுவீங்க சார்? இது நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. என்னென்னா, இது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் உண்டு இந்த கேள்வியில். ஓகே. இப்போ கரண்ட்டாக வந்து பீச்சில் வந்து ஃபார்மர் சிஎம், அதாவது லேட் சிஎம் ஜெயலலிதா அம்மாவுடைய மெமோரியல் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணாங்க. அதில் வந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றுடைய ஓவியங்களை வந்து அங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது அது வந்துட்டு ஒரு 5 ஃபீட்டு வித்து, ஒரு 15 ஃபீட் ஹைட்டு. அந்த 15 ஃபீட் ஹைட்டு வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியாது அந்த இடத்துல. அப்போது அந்த இடம் நம்ம எப்படிடா ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. ஸோ அதை என்ன பண்ணோன்னா, ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு தலைக்கீழே திருப்பி கீழே வச்சுட்டு அதை வச்சு படத்தை அதுக்கேற்ற மாதிரி தலைகீழே திருப்பி பிடிச்சிக்கிட்டு ஒர்க் பண்ணோம். ஸோ அது வந்து
நமக்கு விஷுவலாக பார்க்கும்போது தெரியாது. அது நமக்கு தேவையான அந்த வியூவில் வைக்கும்போது தான் அது கரெக்டாக இருக்கா இல்லைன்னு தெரியும். அது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறது நமக்கு என்ன மாதிரி ஒர்க் அவுட் வருதுன்றது தெரியாது. ஸோ அது ரொம்ப எனக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ நம்ம அது ஒர்க் பண்ணி வச்ச பிறகு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து ஒரு ஒர்க்கை எல்லோரும் பார்க்குறாங்க, அதை பார்த்துட்டு அதுக்குள்ளே எவ்வளோ எஃபோர்ட் போகுதுன்றதை வந்து யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி இந்த ஒர்க்கில் வந்து நம்ம அதை பண்ணும்போதே எப்படி வரும்ன்ட்டு நமக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு கான்ஃபிடென்ஸில் பண்ணுன்றது உண்மையாகவே ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக நான் ஃபீல் பண்ணுறேன் சார். அதை அக்கம்ப்ளிஷும் பண்ணியிருக்கிறீங்கன்றது எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இப்போ பல ஸ்டைல்ஸ் இருக்குது சார். நீங்கள் வந்து அப்ஸ்ட்ராக்ட், மாடர்ன், அதே மாதிரி கிளாசிக்கல், இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் இருக்குது. எந்த ஸ்டைல்ஸ் வந்து பீப்புள் கன்வே ஆகுது அதிகமாக, எது வந்து அவங்க ரெசனேட் பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மனநிலை உண்டு. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க பெயிண்டிங் பண்ணுவாங்க. ஸோ அப்ஸ்ட்ராக்ட்ஸ், மாடர்னு, அதுக்கப்புறம் வந்து ரியலிசம், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஓவியங்கள் இருக்குது. இது என்னென்னா பேசிக்காக நமக்கு ட்ராயிங் தெரியணும். சாம்பிள் எடுத்துக்காட்டுக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மாவு இருக்குன்னா, அந்த மாவு என்ன பண்ணுவோன்னா, தோசை சுட்டால் தோசை வரும், இட்லி சுட்டால் இட்லி வரும். அதுக்கப்புறம் இட்லியை பிசைஞ்சு உப்புமா பண்ணலாம். ஸோ பேசிக்காக நமக்கு மாவு இருக்குல்ல, அதுதான் பேஸ் நமக்கு. ஸோ அந்த மாவு தான் வந்து ஆர்ட். நமக்கு பேசிக்காக நம்ம வந்து ட்ராயிங் தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நம்ம அதை நம்முடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியும். ஸோ அவங்கவுங்க க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ட்ராயிங் மாறும்போது, ஸோ ஆடியன்ஸ் பார்க்கும்போது, ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியும். சரிங்களா? அது புரிஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஆர்ட் பிடிக்கும். ஒரு சிலருக்கு மாடர்ன் ஆர்ட் பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து பென்சில் ஷேடிங் பிடிக்கும், ஒரு சிலருக்கு ரியலிசம் பிடிக்கும், ஒரு சிலருக்கு நேச்சர் சீன் பிடிக்கும். ஸோ அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து தான் அந்த ஆர்ட் வந்து அது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றது பொறுத்து இருக்குது. ஆமாம், எல்லாமே அப்ளை ஆகணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்போ ஒரு ஃபவுண்டேஷன் இருந்தால் தான் ஒரு பில்டிங்கை கட்ட முடியும். நீங்கள் வந்து எதுவும் இல்லாட்டி அதை ஒரு ஸ்டைலாக நீங்கள் கொண்டு வர முடியாது. தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்ருக்கேன் சார். நீங்கள் வந்து உங்கள் பெயிண்டிங்ஸ் வந்து ஸ்டேட் அசம்பிளியில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி அது வந்து ஹானர் பண்ணப்பட்டிருக்குது. அது குறித்து நீங்கள் சொல்லுங்கள் சார். ஐ எம் ஈகர் டு நோ தட். கண்டிப்பாக. முன்னாள் சிஎம் வந்து ஜெயலலிதா அவங்க இறந்துட்ட பிறகு அவங்களுடைய ஓவியம் வந்து உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 6 months டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ அது பெரிய ஒரு ப்ராசஸிங். ஸோ வீட்டில் ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட காட்டி, அது கரெக்ஷன் பண்ணி, அதுக்கப்புறம் திரும்ப வீட்டில் ஒர்க் பண்ணி, அந்த மாதிரி பெரிய ப்ராசஸிங் பண்ணி, அதுக்கப்புறம் உள்ளே வந்து அசம்பிளியில் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதை தாண்டி இன்னொன்று கப்பலோட்டிய தமிழ் வாவு சிதம்பரம் அவருடைய ஓவியம் வந்து உள்ளே வச்சுருக்கோம். அதுவும் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயந்தான். அதுவும் இதே மாதிரி பெரிய ப்ராசஸிங் தான். ஸோ அவருடைய ஒர்க்கும் வந்து ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் அது கரெக்டாக இருக்கான்னு அவங்கக்கிட்ட காட்டி அப்ரூவல் வாங்கி, அதுக்கப்புறம் நிறைய கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் தான் அது வந்து உள்ள அசம்பிளியில் வச்சாங்க. ஸோ அது என்ன ஒரு பெருமையாக சொல்லிக்கணும் அப்படின்னா, ஸோ வரைஞ்ச ஓவியர்களை வந்து கூப்பிட்டு உள்ளே வந்து ஹானர் பண்ணாங்க. அது வந்து எனக்கு கிடைச்ச வெற்றி மட்டும் இல்லை, ஸோ எல்லா ஓவியர்களுக்கும் கிடைச்ச ஒரு ஹானராக நான் அந்த இடத்துல ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு மெயினாக ஆர்டிஸ்ட்டை வந்து ஹானர் பண்ணணும். அந்த திறப்பு விழாவுக்கு ஆர்டிஸ்ட்டை கண்டிப்பாக ஹானர் பண்ணணுன்றதுக்காக ஹானர் பண்ணாங்க. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருந்தது. சட்டமன்றத்தில் உள்ளே போய் நின்று அதை வாங்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கண்டிப்பாக சார். அது வந்து ஒரு லைஃப் டைம்லேயே ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ வந்து கொஞ்சம் டீப்பராக போவோம். ஆஸ் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவங்க வந்து பல எக்ஸ்பீரியன்ஸில் கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. அப்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டெஃபினேஷன் ஆஃப் சக்ஸஸ் வச்சுருப்பாங்க. அப்போது ஒரு ஆர்டிஸ்ட்டாக உங்களை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் சக்ஸஸ் அப்படி பார்த்தா எனக்கு இன்னும் அந்த சக்ஸஸை தேடி தான் போயிட்டுருக்கேன். ஸோ இன்னும் நிறைய தேடல் இருக்குது, நிறைய ஒர்க் பண்ணணும், நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணணும். ஸோ சக்ஸஸ்னால் நான் சக்ஸஸ் தேடி தான் போயிட்டுருக்கேன். ஓகே, நான் இந்த பாயிண்டில் இருந்தால் ஐ ஹவ் சக்சீடட்னு அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? இல்லை, அப்படி எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அந்த தேடல் இருக்கிறதுனால வந்து நமக்கு அது இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. கண்டிப்பாக ஒரு சீக்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும் இஃப் யூஆர் அன் ஆர்டிஸ்ட். கண்டிப்பாக. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் சார். சார், இது ரொம்ப நாளாக உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கேள்வி சார். என்ன அப்படின்னா, நாங்கள் உங்க கூட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்திருக்கும் போது நாங்கள் நிறைய சேட்டை பண்ணுறோம். அப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது என்னென்ன சேட்டைகள் பண்ணியிருப்பீங்க? அதே மாதிரி இவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக ஒரு ஒர்க் கொண்டு வரணும்னா அதுக்குள்ள ஹார்ட் ஒர்க்,
டிசிப்ளின், எஃபர்ட், அதுக்குண்டான ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் என்னென்ன கோத்ரூ பண்ணியிருப்பீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கோம் சார். ப்ளீஸ். கண்டிப்பாக இது ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு கிடைக்கின்ற ஆசிரியர்கள் வார்த்தைகளை நம்ம நம்பணும். ஸோ அது வந்து எந்த ஆசிரியர்கள் சொல்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஸோ உண்மையிலே ஒரு மாணவனுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஆசிரியர் வந்து எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னா அது ஒரு மாணவனுக்கு புரியும். ஸோ அது அந்த புரிதலை கரெக்டான புரிதலோடு நம்ம அந்த எஃபர்ட் போட்டோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து ஸ்கூல் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகும்போது என்னை ஸ்கூல்லேருந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சி. ஏஜ் ஆகும்போது எல்லாம் வந்து இங்கெல்லாம் சின்ன பசங்க படிக்கிற பிளேஸு, நீங்கள் படிக்கக்கூடாது, உனக்கு ஏஜ் இல்லை, நீ வந்து ஆசிரியர்கிட்டலாம் வந்து தவறாக நடந்துப்ப, ஸோ அவங்கள எதிர்த்து பேசுவ, கேள்வி கேட்ப, அதனால் வந்து உனக்கு இங்கே வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் எனக்கு எது மிகப்பெரிய உதவியாக இருந்தது அப்படின்னா, நான் சும்மா இருக்கும்போதெல்லாம் வந்து இப்போ போர் அடிக்கும் போதெல்லாம் வந்து ட்ராயிங் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போய் காட்டின பிறகு தான் அவங்க கொஞ்சம் மனசை மாறி, ஸோ அந்த பையன் வந்து ஓவியத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கான், ஸோ இவனை சேர்த்துக்கிட்டு போனால், பள்ளியில் சேர்த்துக்கிட்டு போனால் இவனால் நமக்கு ஒரு பெருமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஸ்கூலில் சேர்த்தாங்க. அப்போது ஸ்கூல் வாத்தியார் ஒருத்தர் சொன்னார், என்னோடய ட்ராயிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லா வரைகிறடா, ஸோ நீ வந்து எப்படியாவது வந்து அந்த ஸ்கூல் லெவலில் வந்து பாஸ் பண்ணிட்ட அப்படின்னா, ஸோ ஓவியத்துக்குன்னே ஒரு கல்லூரி இருக்குது, ஸோ அந்த கல்லூரியில் போயிட்டு ஸோ உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வந்து பண்ணலாம், உனக்கு பிடிச்ச ஒரு படிப்பாக இருக்கும், ஸோ நீ வந்து நல்லா டெவலப் ஆகலாம் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தை எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா, அந்த ஓவியக் கல்லூரி எங்கே இருக்குது அப்படின்னு நான் தேட ஆரம்பித்தேன். ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த ஒரு வார்த்தை தான், ஒரு ஆசிரியருடைய வார்த்தைகள் வந்து ஸோ எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்தது, நம்பிக்கையை கொடுத்தது. ஸோ அதனால வந்து அப்பத்துலேருந்து நான் வந்து அது எப்படியாவது வந்து இந்த 12th பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கடுமையாக வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ 12th பாஸ் பண்ணேன். ஸோ சென்னையில் ஓவியக் கல்லூரிக்கு அப்போ தான் அந்த அப்ளிகேஷனை போட்டு உள்ளே வரேன். ஸோ அங்கே சாதாரணமாக அந்த கல்லூரியில் உள்ளே போக முடியாது. என்னென்னா அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் வந்து சீட்டு கிடைக்கும். அதுக்கும் வந்து ரொம்ப எண்டில் வந்து நிற்கிறேன். ஸோ அங்கே வந்து 25 ஏஜுக்குள்ளே தான் அந்த கல்லூரியில் சேர முடியும். ஸோ நான் கல்லூரியில் உள்ளே வரும்போது எனக்கு 25 தான். அந்த ஒரு வருட காலத்தை வந்து நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த கல்லூரி வாழ்க்கையே கிடச்சிருக்காது. ஸோ என் லைஃபே மாறி இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு ஆசிரியர் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்திருக்காரு. ஸோ அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த கல்லூரியில் படிக்கிறேன். கல்லூரி படிக்கும்போது ரொம்ப கஷ்டம். ஸோ வீட்டில் வந்து ரொம்ப வறுமைன்றதுனால ஸோ எனக்கு உண்டான தேவைகளுக்கு நானே என்னுடைய வேலைகளை செஞ்சு எனக்கு ஃபீஸ் கட்டுறது, ட்ரெஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நானே செஞ்சுக்கிட்டேன். அப்போது அந்த இளங்கலை பட்டப்படிப்பு வந்து 4 ஆண்டு காலம், முதுகலை வந்து 2 ஆண்டு காலம். ஸோ யூஜியே வந்து 4 இயர்ஸ் அங்கே நமக்கு. இப்போ 6 இயர்ஸ் மொத்தமாக 6 இயர்ஸ், யூஜி பிஜி ரெண்டுமே சேர்ந்து 6 இயர்ஸ். ஸோ நமக்கு அங்கே முதல் 2 ஆண்டு காலம் படிக்கும்போது ரொம்ப வறுமை, ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம கல்லூரிக்கு அவ்வளோ போக முடியாத ஒரு சூழ்நிலை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன். புரிஞ்சுது சார். அப்போது அதுக்கடுத்து வர ஒரு ஃபைனல் இயர் வரும்போது அந்த கல்லூரியில் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நமக்கு வந்து இந்த 4 ஆண்டு காலம் பத்தலை, இன்னும் நிறையா உழைக்கணும், ஸோ கிடைக்கிற டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு உடனே பிஜி படிக்கும்போது பிஜியில் வந்து இன்னும் எஃபர்ட் போட்டேன். ஸோ கல்லூரி ஒரு நாள் கூட கல்லூரிக்கு வந்து லீவ் போட மாட்டேன். ஸோ ஸ்டூடெண்ட் வந்தாலும் சரி, ஆசிரியர் வந்தாலும் வரலனாலும் சரி, என்னோடய டைமிங்க்குன்னா கரெக்டான டைமிங் வந்துடுவேன். நமக்கு என்ன ஒர்க்கு அசைன் பண்ணுறாங்களோ அந்த ஒர்க்கை வந்து ஸோ நான் சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நம்ம அந்த மாதிரி ஒர்க் பண்ணதுனால நமக்கு வந்து கல்லூரி முடிக்கிற காலகட்டத்திலே அதே கல்லூரியில் ஆசிரியர்கள் வந்து கெஸ்ட் லெக்சரராக வந்து ஓகே. அப்போது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு வரோம். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, ஒரு நல்ல ஒரு ஆசிரியருடைய வார்த்தைகள் வந்து ஸோ மாணவர்கள் கேட்கணும். ஸோ இந்த காலத்தில் மாணவர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து அந்த மாதிரி இருந்தால் பசங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். சார் நீங்கள் சேட்டைகள் எதுவுமே சொல்லல சார், சொல்லுங்கள்.
இல்லை, சேட்டைகள் அப்படின்றது பெருசாக இருக்காது. ஸோ நம்ம அது கல்லூரிக்கு சரியாக போகாது தான் நான் பெரிய சேட்டையாகவே நினைக்கிறேன். ஆனால் அது வருத்தமாக இருந்தது. ஸோ அதனாலேயே வந்து நம்ம ஒரு நாளும் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு ஒவ்வொரு நேரமும் காலம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நேரமும் காலமும் ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க. ஒரு நாள் நமக்கு போயிடுச்சுன்னா கூட திரும்ப கிடைக்காது. அந்த நேரத்தை வந்து நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. ஸோ அது ஒவ்வொரு சுயமாகவே நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுது. அப்போ தான் வந்து அந்த நேரத்தை காலத்தையும் அப்படி சரியாக பயன்படுத்த முடியும். நான் கல்லூரி மாணவர்களுக்கு கூட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ நேரத்தையும் காலத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு நினைங்க. சும்மா இருக்கும்போது ரீட் பண்ணுங்கள். சும்மா இருக்கும்போது நீங்கள் என்ன யோசித்து வரீங்களோ அதுக்கு உண்டான ஒர்க் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு படிக்கிறோம், நம்ம ஒரு புக்ஸ் ரீட் பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னா, படிக்க தெரிஞ்ச ஒருத்தர் வந்து படிக்கலை அப்படின்னா அவங்க கண்ணிருந்து குருடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளால் முடியும் அப்படின்னு நமக்கே தெரியும். ஆனால் இருந்தும் அதை செயல்படுத்த முடியாமல் இருக்கோம் அப்படின்னா இதோட முட்டாள்தனம் நமக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸோ யார் வந்து செயல்படுத்தி கொண்டே இருக்காங்களோ அவங்க வந்து வாழ்க்கையில் ரொம்ப சீக்கிரமாக முன்னுக்கு வருவாங்க. சார், இப்போது நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஃபோட்டோகிராஃபி மாதிரியே இருக்குது சார். இது அந்த கேட்டோட பெயிண்டிங் அந்த பின்னாடி பிளர்ரெல்லாம் பண்ணி பக்காவாக இருக்குது. ப்ளீஸ் அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, நிறைய பெயிண்டிங் வந்து அந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸு, அந்த ஒர்க் பண்ணுற ஸ்டைல்ஸு இதெல்லாம் தெரியும். ஓகே. ஆனால் இது வந்து யார் பார்த்தாலையும் ஒரு ஃபோட்டோகிராஃபி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்றதுக்காகவே அதுக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணேன். அது சைஸ் வந்து சின்ன சைஸ் தான். ஆனால் வந்து ஒவ்வொரு பிளேஸவும் நம்ம அதை வந்து அதை டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு அதை ஃபீல் பண்ணி தான் ஒர்க் பண்ணது. ஓகே. ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ கண்ணு கொஞ்சம், மூக்கு கொஞ்சம், அதுக்கப்புறம் வாய் கொஞ்சம், ஹேர் கொஞ்சம், அந்த மாதிரி தனித்தனி ஒவ்வொரு பிளேஸுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஸோ நம்ம அந்த ஃபீல் வரணும் அப்படின்றதுக்காக அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 10 டேஸ்க்கு மேலே அது டைம் எடுத்துக்கிச்சு. அது அது யாரும் யோசிக்காத விஷயம். ஒரு ஆர்ட்டை பார்க்குறாங்கன்னா பார்க்குறோம் அப்படின்ட்டு எத்தனையோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அது ஒவ்வொன்றுத்தில் 10 டேஸ், இன்னொன்று 6 மந்த்ஸ் சொல்கிறீங்க. அப்போ வந்து கண்டினியூஸாக டெடிகேட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத பார்க்க முடியுது சார் உண்மையாகவே. ஸோ நான் கேட்கணுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு மியூசிக்கில் வந்து நீங்கள் பயங்கர ரசித்து நீங்கள் வந்து நம்ம இசைஞானி இளையராஜா வரைஞ்சிருக்கிறீங்க. அதில் உங்கள் மியூசிக் குறித்து உங்கள் பேஷன் என்ன சார்? வாட் டு யூ திங்க்? மியூசிக்ஸு பிடிக்காத யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அது வந்து யார் வந்து அந்த மியூசிக் பண்ணுறாங்க அப்படின்றத விட அந்த மியூசிக் எந்த அளவுக்கு நம்ம மனசுக்குள்ளே வருது அப்படின்றது தான். ஸோ இளையராஜா சார் வந்து அவரை யாரும் மறக்க முடியாது. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அவருடைய மியூசிக்ஸ் எந்த அளவுக்கு பிடிக்கும்னு தெரியாது. ஸோ எங்கள் காலகட்டத்தில் அவருடைய பாட்டு தான் வந்து எங்களுக்கு வந்து வேலை செய்ய தூண்டும். ஸோ நைட்டில் ஒரு பெயிண்டிங்கை பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டேயில் பெயிண்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ ஒரு மியூசிக் போட்டுட்டு அவருடைய பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே வந்து தன்னை மறந்து வேலை செய்வோம். ஸோ அதனால் வந்து அவருடைய ஓவியம் வரையும் போது அவருக்கு பேக் சைடில் வந்து அந்த பட்டர்ஃப்ளைலாம் பறக்கிற மாதிரி அது என்னுடைய உணர்வுகளை வந்து ஓவியத்தின் மூலயமா வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த ஓவியம் வரைஞ்சிருக்குது. அப்போது ஒரு ஆர்ட் ஃபீட்ஸ் ஆர்ட், ஒரு மியூசிக்குன்ற ஒரு ஆர்ட்லேருந்து பெயிண்டிங்கிற ஒரு ஆர்ட் வந்து பறக்குது. கண்டிப்பாக. இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல். இப்போது இதுக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோகிராஃபின்ற அந்த ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து நீங்கள் வரைஞ்சிருக்கிறீங்க. இங்கே வந்து அவர் ஃபிசிக்கலாக மியூசிக் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, ஆனால் அதை வந்து ஒரு பட்டர்ஃப்ளையாக காமிச்சிருக்கிறீங்க. இந்த மோட்டர் சைக்கிளில் ஒரு தாத்தா உட்காந்துட்ருக்காரு, அதுக்கு பின்னாடி இருக்க கதை என்ன? அது என்னென்னா அந்த பைக் தான் விஷயம். ஓகே. அந்த பைக் வந்து ஓல்டு டிவிஎஸ் 50 சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த வண்டி இப்போது வர்றது கிடையாது. ஸோ அந்த வண்டி பார்த்தோன்னே எனக்கு என்னுடைய அப்பா வந்து அந்த மாதிரி வண்டி வச்சுருப்பார். ஸோ அதை பார்க்கும்போது நல்லா இருந்தது. எனக்குள்ளே ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ ஒரு ஓவியமாக இருக்கட்டும், ஒரு பெயிண்டிங்காக இருக்கட்டும், அது வந்து நமக்குள்ளே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் போது தான் நம்ம அதோடு இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ஒரு பெரியவர் தான். பைக்கில் வந்துட்டு இருந்தார். ஸோ மொபைலில் எடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃபி தான் அது. ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபியை வந்து ட்ராயிங்காக கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஸோ அது வந்து பார்க்கும்போது அது என்னுடைய ஃபேமிலியில் அப்பாவோட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இருந்தது. அந்த பெயிண்டிங் எப்போ பார்த்தாலே அந்த ஃபீலிங் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ரெட் மோட்டர் சைக்கிள், கண்டிப்பாக அது வந்து ஒரு சாதாரண ஒரு ஆப்ஜெக்ட்னு நினைப்போம். ஆனால் அதுக்குள்ளே எத்தனை மெமரிஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்றது அந்த பெயிண்டிங்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது சார். இங்கே வந்ததுலேருந்து என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது ஒரு பெயிண்டிங். என்ன அப்படின்னா, இந்த ஒரு டையிங் ஆர்ட் ஃபார்ம்னே சொல்லலாம் தெருக்கூத்துன்றது.
இங்கே வந்து பேக்ரவுண்டில் வந்து இந்த ரெட்டு வந்து இந்த கான்ட்ராஸ்ட்டே வந்து நான் வந்து தரேன் அதை பற்றி கேட்கணும்னு நினச்சிட்ருக்கிறேன். ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, அது ஒரு பெயிண்டிங்க்கும் ஒரு எமோஷ்னல் இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு இப்போல்லாம் வந்து சினிமா, நான் வந்து படிக்கிற காலகட்டத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் சினிமா இருந்தும் சினிமாவுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க. எங்களுக்கு மிகப்பெரிய சினிமாவே தெருக்கூத்து தான். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொழுதுபோக்குக்காக வந்து தெருக்கூத்து தெருவில் வச்சு அவங்க வந்து அந்த நாடகத்தை அரங்கேற்றுவாங்க. அப்போது எங்களுக்கு அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கு. அது இரவில் தான் பண்ணுவாங்க. ஆமாம். இப்போது அது என்னென்னா, அப்போ அவங்க பண்ணும்போது அவங்க அந்த தெருக்கூத்துக்கு உண்டான அந்த மேக்கப் பண்ணுறது, அந்த ட்ரெஸ்ஸிங் காஸ்டியூம்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப பளபளன்னு இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்போ அதெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போவே ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன், நல்லா இருக்கே, அழகாக இருக்கே அப்படின்னு. அப்போது வேறு எதுவுமே தெரியாது இல்லையா நமக்கு. அப்பத்துலேருந்தே மனசுக்குள்ளே வந்து அந்த தெருக்கூத்து வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம வந்து இதை வரைகிறோம், ஒர்க் பண்ணணும். அது நம்முடைய மிகப்பெரிய ஒரு கனவு. ஸோ சினிமாவுக்கு முன்னாடி நமக்கு வந்து இதுதான் நமக்கு முதல்ல நம்ம பார்த்த ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நம்ம எந்தளவுக்கு டெடிகேட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டெடிகேட்டாக பண்ணணும் அப்படின்றது ஒரு இது. அதே மாதிரி நமக்கு சினிமாவுக்கு முன்னாடி நமக்கு முதல்ல தெருக்கூத்து தானே வந்திருக்குது. ஸோ அது வந்து மக்களுக்கு தெரியணும். இப்போ வந்து தெருக்கூத்து வந்து நிறைய பேர் வந்து விரும்பி பார்க்குறதில்ல சினிமா வந்ததுனால. அது வந்து எவ்வளோ முக்கியத்துவம், அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அதில். ஸோ ஒரு டயலாக் பேசுறதா இருக்கட்டும், ஒரு காஸ்டியூமாக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், ஸோ எல்லாமே அங்கேருந்து தான் வருது நமக்கு. ஸோ அது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காகவும் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் அது வந்து அந்த ஓவியம் வந்து வரைஞ்சிருக்கேன். அடிக்கடி அது நிறைய வந்து ஓவிய கண்காட்சியில் அதை வந்து நான் காட்சிப்படுத்திகிட்டே இருப்பேன் நான் அதை. ஸோ யார் அந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலையும் இதை நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ சினிமாவுக்கு முக்கியமாக வந்து தெருக்கூத்து தான் முக்கியம் நமக்கு. அப்போ நீங்கள் வரைஞ்சிருக்க இந்த ஒரு பெயிண்டிங் மூலயமா இட் இஸ் ஸ்டில் அலைவ். யாரெல்லாம் அதை கேட்குறாங்களோ அவங்கெல்லாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க. அப்போது நான் ஒரு காமன் பேட்டர்ன் பார்க்குறேன் சார். இந்த மோட்டர் சைக்கிள் ஆகட்டும், இல்லை இந்த தெருக்கூத்து ஆகட்டும், நீங்கள் சின்ன வயசில் என்னெல்லாம் உங்கள் மெமரி இருந்திருக்குதோ, எதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணியிருக்கீங்களோ, அது எல்லாமே உங்களுடைய பெயிண்டிங்கில் அது வெளிப்படுது. அப்போ வந்து ஒரு பர்சனாக நீங்கள் நினச்சது ஒரு ஆர்டிஸ்ட்டாக இப்போ வெளிப்படுத்துகிறீங்க. கண்டிப்பாக. இப்போது ஆர்ட் அப்படின்னா வந்து நம்ம இன்னும் ஆசைப்படுறோம், நம்மக்கிட்ட வந்து நம்ம நினச்சது வந்து எப்படி வந்து பிரதிபலிக்கிறோம், நம்ம ஆசைப்பட்டதை எப்படி பிரதிபலிக்கிறோம். ஒரு சிலர் இசையில் பிரதிபலிப்பாங்க, ஒரு சிலர் வந்து ஆர்ட்டில் பிரதிபலிப்பாங்க, ஒரு சிலர் நடனத்தில், அந்த மாதிரி நிறைய கலைகள் இருக்கு இல்லையா. நமக்கு ஆர்ட்டு வந்து நம்முடைய தொழிலாக மாறும்போது, ஸோ அது மூலிமா நான் வந்து என்னுடைய கனவுகளை வந்து ஆசைகளை வந்து அது மூலிமா வெளிப்படுத்துகிறேன் நான். ஸோ ஆசைகள் தான் ஓவியம். சார், நாங்கள் கிளாஸ் ரூமில் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுருக்குறோம். இப்போ இந்த நேர்காணல் மூலயமா நாங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் வியூஸு, உங்கள் எஃபர்ட்ஸு, இது எல்லாமே நாங்கள் கற்றுருக்கோம் சார். இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை எங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு, உங்கள் வியூஸை தெரிவித்ததுக்கு வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட் சார். தேங்க்யூ வெரி மச். இது ரொம்ப நன்றி. முக்கியமான ஒரு நன்றி சொல்லணும். நம்ம கல்லூரி, குருநானக் கல்லூரிக்கும், நம்ம விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும், ஸோ அதில் இருக்கிற ஆசிரியர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், ஸோ இதுக்கான எஃபர்ட் போட்டு ஸோ என்ன இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி, கல்லூரிக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த நன்றியை ரொம்ப ஹாப்பியாக நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்ஸ்.